ஆ மருந்து விட்டாச்சு, கண்ணை திறந்துக்கோ. இல்லடா, டாக்டர் வந்து கண்ணுக்கு மருந்து விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் கண்ணை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உன் வாய்க்கு ஏதோ மருந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லாத பேசாத மாதிரி ஏதோ மருந்து இருக்கா? அமைதியா போயிரு, கண்ணை திறந்த நீ காலி, எங்க இருந்தாலும் பாத்துக்கோ. அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டு பார்க்கறேன். நம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆக போகுதுல்ல? இல்லை, அதைத்தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்லை, எலெக்ஷன் வைக்கலாமா இந்த கவர்மெண்ட்டே இருக்கட்டுமான்னு. சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்கு, என்னடா பண்ணணும்? நம்ம கஷ்டத்தை அடிக்கடிக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு எடுத்துனா எங்கேயோ தரேன், எங்க அப்பா அம்மா எதுக்கு எடுத்து அசிங்கப்படுத்துறீங்கப்பா? டிவி கெட்டு போச்சுன்னா நம்ம டிவியை திட்டுறோம், கம்பெனிக்காரன் தானே திட்டுறோம். பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிருவாங்களாங்க. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதே செய்யணும். நரகத்துக்கு போறதுக்கு பாவம் செய்யன்றது அவசியம் இல்லம்மா, கல்யாணம் பண்ணாலே போதும். இது சொர்க்கமா நரகமா சொல்லடி எனக்கு மயக்கமே எனக்கு நடக்கமே எனக்கு நாச்சு. வயசாயிடுச்சுடி ஓ. வரதட்சணை குடும்பம்னா என்னது? நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொந்த வீடு, கை நிறைய சம்பளம், ஃபினான்சியல் செக்யூரிட்டி, ஹனிமூனுக்கு ஃபாரின், இப்படி எல்லாம் கேட்டு லைஃப் ஃபுல்லாக அவனை இஎம்ஐ கட்ட வச்சு கொடுமைப்படுத்துறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் வரதட்சணை கொடுமை. என்னது அப்படின்னு நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல. எல்லா பசங்களும் அப்படி இருக்கமா? இந்த கொடுமையை கேட்டீங்களா? ஏப்பா என்னாச்சு? நேத்து என் ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சரி, சமைக்க தெரியலன்னு பொண்ணு வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சமைக்க கத்துக்க மாட்டோமா? சரி, இப்போ இதே அந்த பையன் எனக்கு சம்பாதிக்க தெரியாது, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? சொல்லுங்க, நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னது ஆசைப்பட்டேன் தெரியுமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்லை, நான் தான் அப்படின்னு. இவ்வளவு